वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्त्वायुग्मदरदीभृङ्गराजम् त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। विगाहे तीर्थगोळाम् शीतलाम् गुरुसन्ततिम् श्रीनिवासदयाम् भोरिपरीवाहपरम्पराम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान्दावरी कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसंस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोमयादिपराम् गतिम् आञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाथनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। सीतामहस्याः पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कर्वारि रामपिरानयल्लाल् मற்றम् கற்பரோபுப்பா முதலாம் புல்லரும்பாதி உன்னியே நற்பாலையோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாக்குய்தனான்மகனார் பெற்ற நாட்டுளே ஊனில் மேய ஆவினி உறக்கமோடுணர்ச்சி நீ ஆனில் மேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வானினோடு மண்ணும் நீ வளங்கடல் பயனும் நீ யானும் நீ அதன்றி எம் பிரானும் நீ இராமனே. சொல்லாமல் சொன்ன ராமாயணமாக ஸ்ரீ வால்மீகியினுடைய வாக் அமிர்தத்தை அனுபவிச்சுட்டு வர இதிலே இன்றைக்கு 9வது உபன்யாசம். சொல்லுவதை விட சொல்லாமல் சொல்வது அதிகமாகத்தான் இருக்கும். அது கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். சொன்ன ராமாயணத்திலேயே அனுபவித்து மாள முடியாத தீர முடியாத அர்த்தங்கள் அப்படி விஸ்தாரமாக இருக்கு. வால்மீகியும் 24,000 ஸ்லோகங்களிலே சுருக்கித்தான் கொடுத்திருக்கிறதா சொல்லிக்கிறா. சதகோடி பிரவிஸ்தரம் என்பதாக 100 கோடி ஸ்லோகங்களினாலே சொல்ல வேண்டியதான ராமாயண கதை என்பதாக சொல்லியிருக்கா புராணங்கள்ல. அப்படி இருக்க அது 24,000 ஸ்லோகத்துல சுருக்கச்சே பல விஷயங்களை உள்ள வச்சு சொல்லுவார். இப்பொழுது நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமான் 4 திருக்குமாரர்களாக தசரத சக்கரவர்த்திக்கு திருவதரிச்சு வசிஷ்டரிடத்துல வித்யாபியாசம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல ராமனுக்கு தகுந்த கல்யாண வயது வந்து விட்டது என்பதாக தசரத சக்கரவர்த்தி குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் என்று அதுக்காக சபையை கூட்டி எந்த சம்பந்தத்தை பேசலாம் என்பதாக ஆலோசனை பண்றார் என்ற இடத்துல இப்போ போன வாரம் நிறுத்தி இருக்கோம். அத சொல்லச்சே தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனி என்பதாக சொல்றார். அசராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவः. ராஜாவான் அப்படின்னால ராஜ்யத்துக்கு தகுந்த சம்பந்தத்தை பேசணும். அதனால ஏதோ நான் தான் முடிவெடுத்தேன் என்று இருக்கக்கூடாது. தசரத சக்கரவர்த்தி எப்பவும் முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மந்திரிகளையும் புரோகிதர்களா இருக்கக்கூடிய அந்த 8 பேர் பிராமண சபை, அந்த சபை அவ 2 பேரையும் கலந்து முடிவெடுக்கிற வழக்கம். அதனால இப்போ இது சம்பந்தம், அது ராஜ்ய சம்பந்தம்னாலே ராஜாக்களுடைய சம்பந்தம் பின்னால் எத்தனையோ ராஜகீயமான விஷயங்களுக்கு தேவையா இருக்கும்ன்றதுனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கச்சேவே இப்படி இந்த வார்த்தை நடந்துட்டு இருக்கச்சேவே விஸ்வாமித்திரர் வந்துட்டார். 18வது சர்க்கத்திலேயே ராமனுடைய அவதாரம், ராமருடைய வித்யாபியாசம், ராமனுக்கு கல்யாண வயசு வந்தது, ராமருக்காக வாப்பா கல்யாண பேச்ச பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கார். உடனே விஸ்வாமித்திரர் வந்துட்டார்னு எல்லாத்தையும் ஒரே சர்க்கத்திலே போட்டு அப்படி சேர்த்து கட்டுறாரு வால்மீகி. ஏன் இவ்வளவு அவசரம் என்றெல்லாம் இதெல்லாம் போன வாரம் பார்த்தாச்சு. இப்ப விஸ்வாமித்திரர் வந்துவிட்டார். விஸ்வாமித்திரர் ஏன் வந்தார், இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் வந்தார்,
இத்தனை ரிஷிகள் இருக்கச்சே இந்த கல்யாணத்தை விஸ்வாமித்திரர் மூலமாக இப்படி பெருமாள் நடத்தின்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது வால்மீகி என்ன சொல்லியிருக்கார், வால்மீகி என்ன சொல்லாமல் விட்டுருக்கார், எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன விட்டு வச்சிருக்கார், எல்லாத்தையும் மேற்கொண்டு பார்க்கணும். இன்னைக்கு விஸ்வாமித்திரர் எழுந்துறாராம். எப்படின்னா, அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தசரதர் இருக்கார், தசரத மந்திரசபை இருக்கு, தசரதரிடத்திலே வசிஷ்டர், வாமதேவர், காஷ்யபர் முதலான 8 பேர் விசேஷமான பிராமணாள் இருக்குச்சே. எல்லாரையும் தாண்டி இந்த விஸ்வாமித்திரர் எங்க சுவாமி வந்தார் அப்படின்னா கதையை அவ்வளவு பக்குவமா அப்படி நடந்ததை சொல்றார் அவர் வால்மீகி. தசரத சக்கரவர்த்தி பிள்ளைக்கு வரன் தேடுறார். பொன் வரன் யாரா இருக்கணும் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் பூமண்டலத்துக்கு அதிபதியா இருக்கிற வசந்த இவரை காட்டிலும் அந்தஸ்து உள்ளவா கிடையாதுன்ற தசரத சக்கரவர்த்திக்கு எப்படியா இருந்தாலும் அவரை காட்டிலும் அந்தஸ்துல கீழே இருக்கிற குடும்பத்தில இருந்துதான் வரன் தேடியாகணும். அதுவே எங்க ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு சங்கடம் இருக்கு. ஒரு இப்ப ஜனக மகாராஜோட சம்பந்தம் வரப்போறது. ஜனக மகாராஜர்னு சொல்றதை வழி அவர் ஜனக சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பூமண்டல சக்கரவர்த்தி கிடையாது, தசரதர் தான் சக்கரவர்த்தி. பூமண்டலத்துக்கு அதிபதி, எல்லா ராஜாக்களுக்கும் தலைவர் அவர் தான். அதுவும் சமீபத்துல பூமண்டலத்துக்கு அதிபதி என்ற ரீதியில அஸ்வமேதையாக வேற நடத்திருக்காரு அவர். மற்ற ராஜாக்கள் எல்லாரும் தசரத சக்கரவர்த்தியோட ஒத்து போய் அவருக்கு கீழா இருந்து அவருக்கு கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறவா தான். கப்பம் கட்டுவது இல்ல கட்டாமல் போவது, வேண்டாம்னு சொல்றது எல்லாம் சக்கரவர்த்தியினுடைய இஷ்டம்தான். இப்ப ஜனகர் கப்பம் கட்டி கொண்டிருந்தாரான்றதுக்கு ஒன்னும் தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் கப்பம் கட்டிண்டும் இருந்திருக்கலாம். இல்ல தசரத சக்கரவர்த்தி வேண்டியவாள் கப்பம் கட்ட வேண்டாம்னு அவளை விட்டும் கொடுக்கலாம். கேகய ராஜ்யத்திலே அஸ்வபதி மாமனார் ராஜ்யம் அது. அவர் கப்பம் கட்டி கொண்டிருந்தார்னு சொல்ல முடியாது, கப்பம் கட்டலான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாம் சக்கரவர்த்தியினுடைய இஷ்டம் அது. அப்படி இவருக்கு கீழே இருக்கிற சிற்றரசர் இடத்துலதான் போய் இப்ப ஒரு பெண் எடுக்கணும்னா தசரத சக்கரவர்த்தி இப்ப ஜனக மகாராஜர் அவரிடத்துல போய் பார்த்து பொண்ணு கேட்கலாம்னா அதுலயும் சில சங்கடம் இருக்கு. இன்னொன்னு, தசரத சக்கரவர்த்தி நேரடியாக ஜனகரிடத்துலதான் பெண்ணு கேட்க போறாருன்னு கிடையாது. பேசிக்கிறா எங்க போய் கேட்கலாம்னு. விஸ்வாமித்திரன் நடுவுல இந்த சீன்ல வர. அதுல என்னன்னா, விஸ்வாமித்திரன் பெருமாள் அவதரிச்சிருக்கார், தாயார் அவதரிச்சிருக்கார். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்பேற்பட்டதான ஒரு நல்ல சத்காரியத்தை நாம் இந்த ஜீவித தசையில செய்தோம்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் வரார். தசரத சக்கரவர்த்தியிடம் நேரம் வந்து நீ ஜனகரிடத்துல பெண் கேட்கலாமே என்று சொல்வதும் சரியா வராது. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜனகரிடம் போனான்னா அடியேன் பெண் கொடுக்கறதுல ஒன்னும் சங்கை இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இருந்தாலும் ஏற்கனவே அந்த மாப்பிள்ளையினுடைய வீரத்தை சோதிக்கிறதுக்காக ஒரு பந்தயம் வச்சிருக்கேன்னு சொன்னா சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கும். எப்பேற்பட்டவன், கோடானு கோடி வச்சிருக்கிறவன் ஏதோ ஒரு சாமானிய குடும்பத்திலே போய் பெண் கேட்டா, உன்னுடைய பிள்ளைக்கு வீரம் இருக்கான்னு கேட்டா அவளுக்கு எப்படி அவமானமா இருக்கும் இல்லையோ. அதனால தசரத சக்கரவர்த்திக்கு சங்கடம் இருக்கு. ஜனக மகாராஜரிடத்திலே போய் கேட்க சொன்னாலும் கூட சக்கரவர்த்திக்கு சங்கடம் இருக்கு. இன்னொன்னு, அது சிறிய ஜனகர் தான் போய் தசரடத்திலே சம்பந்தம் பேசவும் முடியாது. ஏன்னா நடுவுல ஒரு வில் என்று ஒரு பந்தயத்தை வச்சிருக்காரு. இப்ப நடுவுல இருக்கிற வில் என்ற பந்தயத்தினால வரக்கூடிய சங்கடத்தை முதல்ல தீர்த்தாகணும். அது அவசியம். அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதை கண்குளிர பார்க்கணும். அந்த சேவை லோகத்துக்கெல்லாம் க்ஷேமமான பூமி இருக்கிற வரைக்கும் சீதாராமன் சொல்றவாளுக்கு க்ஷேமம். பெயர்பட்ட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நடுவுல வில் என்றதான ஒரு சங்கடம் இருக்கு. இன்னொன்னு, அப்ப இதை எப்படி
தசரதரிடத்திலே போய் ராமனை கேட்டு வாங்கி கொண்டு போய் ஏதோ ஒரு காரியமாக அழைச்சுண்டு போய் அந்த சமயத்துல ராமனிடத்துல தன்னுடைய உத்தரவாக சொல்லி தன் கீழே ராமன் அடங்கி இருக்கச்சே வில்ல எடுத்து முறிச்சுடா, அப்புறம் இந்த பிரச்சனை கிடையாது, தீர்ந்து போயிடும் என்று இது ஒரு உபாயமா வச்சுக்கலாம்னு தான் விஸ்வாமித்திரர் வரார். இல்லைன்னா வந்தவர் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான், இவருக்கு யாகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தம். அது விஸ்வாமித்திரருக்கு யாகம் போனாலும் ஒன்னும் குறவு கிடையாது, இன்னொன்னு அந்த யாகத்தை தன்னாலே ரட்சிக்க முடியாதவரும் கிடையாது. அதனாலே ஆனால் ராஜாவினிடத்திலே கேட்கலாம், ராஜா ரட்சிக்கிறதுக்கு பொறுப்பானவனான் அப்படின்னாலே என்னுடைய யாகத்துக்கு ரட்சிக்கிறதுக்கு பொறுப்பாக வேணும் என்று கேட்கலாம். அதனால விஸ்வாமித்திரர் இப்படி யுக்தி பண்ணிக்கிறார். அதனால வில் என்கிறதான ஒரு சங்கடம் இருக்கு. ஜனக மகாராஜனுக்கும் சங்கடம் தீர்த்து வச்சா போல இருக்கும், தசரத சக்கரவர்த்திக்கும் கௌரவ குறைவில்லாம இருக்கும். இந்த வில்ல முறிக்கிறதுக்கு ராமனை ஓசப்படாம அழைச்சுண்டு போய் ராமன் தன்னிடத்திலே வந்துட்டான்னா தான் சொன்னதை கேட்பார். பிள்ளைதானே, சின்ன பையன், சொன்னதை கேட்க வைக்கணும். அதனால சொன்னதை கேட்பார். ராமன் கட்டாயம் வில்ல முடிச்சிருவார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா ஏற்பாடுகளையும் மனசுல வச்சுட்டு விஸ்வாமித்திரர் ஏதோ யாகத்துக்கு சம்ரட்சணத்துக்காக கேட்கறா போல கேட்கிறார். இது ஒண்ணுதான் காரணம்னு கிடையாது. இந்த விஸ்வாமித்திரர் இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் என்னென்னலாம் இருக்கோ இப்போ இந்த ராமகதையில எல்லாம் அங்கே ஒன்னொன்னுத்துக்கும் விசேஷமான அபிப்பிராயம் இருக்கு. விஸ்வாமித்திர வந்துட்டார். அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி, ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேணும். அந்த பண்ணி வச்சத கண்ணாரே பார்த்து சந்தோஷப்பட வேணும். பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும். லோக க்ஷேமாத்மான ராம கல்யாணத்தை, சீதாராம கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்கிறார் தசரதரிடத்துல. விஸ்வாமித்திரர் வந்தார்ன உடனே தசரதருக்கு ஆனந்தம் தாங்கல. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமுதகே யதா தத்ருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பிரனஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மோதயே ஏவமாகமனம் மன்யே. சுவாமி விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றார், சுவாமி தேவர் கிடைப்பார்னு நான் நினைக்கல சுவாமி. நான் எத்தனையோ ரிஷிகள் வரா, நானும் எத்தனையோ ரிஷிகளை போய் சேவிக்கிறேன். ஆனா இருந்தாலும் உம்முடைய தரிசனம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் சுவாமி. ரொம்ப ஆசை. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி அப்படின்னு, அமிர்தம் கிடைக்காத அமிர்தம் கிடைச்சா போல சந்தோஷப்படுறேன். பெய்யாத மழை பெய்தா போலே சந்தோஷப்படுறேன். பறக்காத புள்ள பிறந்தா போலே சந்தோஷப்படுறேன். இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தை சொல்றாரு அவர். அதெல்லாம் அவர் பட்ட கஷ்டம்தான். அந்த ஒரு குமாரனை, ரிஷிகுமாரனை அடிச்ச போது அவன் செத்து போயிட்டான். இந்திரன் அழைச்சிட்டு போறான் அந்த பிள்ளைய, நீ நல்ல பித்ருசுஷ்ரூஷ பண்ணதுனாலே உனக்கு சொர்க்கலோகம்னு சொல்லி அழைச்சிட்டு போறான். அந்த பயல் கண்ணெதிர, தசரதனுடைய கண்ணெதிர அழைச்சிட்டு போறான் இந்திரன் அந்த ரிஷிகுமாரனுடைய ஆத்மாவை. அந்த இந்திரன் ஒரு சொட்டு அமிர்தத்தை கொடுத்து இந்த பிள்ளைய உழைக்க வச்சிருந்தா தசரதனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒத்தாசை கேட்கச்சே இந்திரன் சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறான் தசரதனை. தசரதன் கஷ்டத்துல இருக்கச்சே அந்த பிள்ளைய மாத்திரம் அழிச்சுட்டு தசரதனை கஷ்டத்துல விட்டு போயிட்டான். ஒரு சொட்டு அமிர்தத்தை அவன் மேல தெளிக்க கூடாதா? என்னவோ இந்த இந்திரன்களாம் ஒன்னும் நான் சொன்னதை கேட்கறவன் கிடையாது. ஆதாயத்துக்கு மாத்திரம்தான் அண்டி வருவான் இவன். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, அந்த சமயத்துல அமிர்தம் கிடைக்காம நான் கிடைச்சா எவ்வளவு பரிகாரமா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா திருப்தியா இருந்திருக்கும்னு நினைச்சனே. அப்ப நான் கிடைக்காம போச்சே. அப்போ அது கிடைச்சிருந்தா என்ன சந்தோஷப்படுவணும். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அடையிறேன் சுவாமி. யதா வருஷம் அனுதகே, அங்க தேசத்துல மழை பெய்யல, தவிச்சு போயிட்டான் ரோமபாதன். எல்லாம் இவருடைய கீழ்பட்ட ராஜ்யம் தான். அது மாத்திரம் இல்ல, ஃப்ரெண்டு வேற. தசரதனுடைய பொண் சாந்தான்ற பொண்ணு அங்க ஸ்வீகாரம் வேற கொடுத்திருக்காரு அவர். அங்கப்பா அந்த தேசம் அவ்வளவு க்ஷாமமா இருக்குச்சே. தசரதன் ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம ராஜ்யத்துல ஏதோ ஒரு ராஜ்யம் இவ்வளவு கஷ்டப்படுறதே, இதுக்கு ஒன்னும் பரிகாரம் தெரியலையே, என்ன பாபமோ என்னவோ, எல்லா தேசமும் நல்லா இருக்கு, இந்த தேசம் இப்படி வாடுறதே அப்படின்னு
தன் கீழ்பட்ட ஒரு தேசம் வாடின போது தசரதர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டார். அப்ப மழை பெஞ்சது. அந்த ரிஷிசிருங்கர் மழை பெஞ்ச போது ரிஷிசிருங்கர் வந்தார். மழை பெஞ்சு கொடுத்து ரொம்ப ஆனந்தப்பட்டார். இந்த பிரஜைகள்லாம் சௌக்கியமா இருப்பாளான்னு. அது போல நான் சந்தோஷப்படுறேன் சுவாமின்னு. இப்படி பலவிதமான இது மாதிரி 5 திஷ்டாந்தம் சொல்றாருங்க தசரத சக்கரவர்த்தி. அவ்வளவு தூரம் விஸ்வாமித்திரருடைய வருகைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, உண்மையிலேயே இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடையதான சிஷ்யனா இருக்கிற தசரத சக்கரவர்த்திய மதிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னு வரவே மாட்டார்னு தசரத சக்கரவர்த்தி ஏற்கனவே ரொம்ப ஏங்கி போயிட்டாரு. எல்லா ரிஷிகளும் வரா, அனுகிரகம் பண்றா, பேசுறா, சாப்பிட்டு போறான்னு பாஷ். நம்ம ரதியாராதனையில ரிஷிகள் எல்லாரும் வரா சுவாமி. இந்த விஸ்வாமித்திரர் ஒருத்தரும் வரதே இல்லை. எப்பவுமே யார் வரலையோ அவளைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்படி இருந்து அந்த விஸ்வாமித்திரர் வந்தார்னா, ஆஹா இது என்ன கிடைக்காத லாபமா இருக்கு என்று வசிஷ்டர் சந்தோஷப்படுறார். அந்த சந்தோஷத்துல கேட்டது எது வேணா கொடுக்குறேன்ட்டு ஏதோ வந்திருக்கிற ஏதோ விஷயமா தானே வந்திருக்காரு. அதனால கர்த்தாஜாகமசேஷேன தெய்வதம் ஹி மகான்போ பகவான் காரியசியன விமர்சம் கந்து மருகதி விரத அப்படின்னு எது வேணாலும் செய்யறேன் சுவாமி, யோசிக்கவே வேண்டான்னு அவரால் முடியாது ஒண்ணும் இல்லை. அதனால உண்மையில அப்படி சொன்னார். அதை கேட்ட விஸ்வாமித்திரர் பெரிய குண்டை தூக்கி போடுவான் வேலை. அதான் உயிருக்கும் கூட்டின்னு விளைய சொன்னான்னு. அத யமன் நேர உயிரை கொடுன்னு கேக்குறா போல அப்படி ஒரு பிரார்த்தனையை வச்சாராம் விஸ்வாமித்திரர். சதுஷம் ராஜசார்தூல தவ இவ புவினா அந்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யவதேசினா. அதான் விஸ்வாமித்திரர் வந்ததுக்கு 2வது காரணத்தை காட்டுறாரு வால்மீகி. அது என்ன வசிஷ்டவ்யபதேசினா அப்படின்னு. அப்பா நீங்கள்லாம் வசிஷ்டருடையதான சிஷ்யாள், அவராலே அனுகிரகம் பண்ணப்பட்டு அதனாலே நீங்கள்லாம் பெருமை பெற்றவாள் இல்லையா? அதனாலே உன்னுடைய வாக்கு பெயர்பட்டதான பெரிய ஔதாரியமான வாக்கு வருதுப்பா அப்படின்னு வசிஷ்டரை கொண்டாடி வசிஷ்ட சிஷ்யரை கொண்டாடுறார். விஸ்வாமித்திரர் வந்ததுக்கு 2வது காரணம் என்ன? விஸ்வாமித்திரர் பாவம் அவர் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். சரி, அவருக்கும் வசிஷ்டருக்கும் ரொம்ப அநியாய சண்டையாகி போச்சு, ரொம்ப அபச்சாரமாயி போச்சு. இத்தனை வசிஷ்டர் மேல ஒரு தப்பும் இல்லை, எல்லா தப்பும் விஸ்வாமித்திரர் மேலதான். வசிஷ்டர் வச்சிருந்த பசுவை கொண்டான்னு கேட்டு அதனாலே சண்டையை போட்டு பெரிய பெரிய சண்டையெல்லாம் போட்டு பெரிய பெரிய அஸ்திரங்கள் எல்லாம் தபஸ் பண்ணி வாங்கிட்டு அத்தனை அஸ்திரங்களையும் போட்டு வசிஷ்டர் மேல அப்படி அடிச்சு போட்டு அதுக்கெல்லாம் அவர் ஒன்னும் ஆகல, அவருடைய தபசு. அதுக்கப்புறம் ஆஹா இப்ப இந்த வசிஷ்டர் வாயால நான் பிரம்ம ரிஷின்னு காட்டுறேன் பாருன்னு திக்பலம் க்ஷத்ரியபலம் பிரம்மதேஜோ பலம் பலம்னு அதுக்கு மேலேயும் தபஸ் பண்ணி தெய்வங்கள்லாம் ஆமான் சுவாமி நீர் க்ஷத்ரியன்லேருந்து பிராமணனா கன்வெர்ட் ஆயிட்டேன்னு இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணா அந்த வசிஷ்டர் என்ன ஒத்துக்கிறாரான்னு சொல்லுங்கோ அப்படின்னு அவ்வளவு தூரம் கேட்டு பாவம் வசிஷ்டரும் தேவதைகள் பாவம் ஆசைப்படுறா அதனால சொல்லி வைக்கலான்னு அவரும் சொல்லி அன்னிலிருந்து விஸ்வாமித்திரர் ரிலீவ் ஆகி போனவர் தான். அதுக்கப்புறம் எவ்வளவு அபச்சாரப்பட்டிருப்பார் இந்த வசிஷ்டர் இடத்துல. ஒரு பிராமணனை பார்த்து சீன்னு சொன்னாலே தப்பு, அது பாகவதால அடிச்சாலும் தப்புன்னு அஸ்திரத்தை போட்டு அடிச்சு கொளுத்தி போடுறேன்னு என்னென்னலாம் பண்ணி பார்த்துட்டும் கடைசியில ஒரு வழியா அவர் வாயால் பிரம்ம ரிஷின்னு வாங்கிட்டு போனவர். இதுக்கப்புறம் பிராயசித்தம் பண்ணிக்க வேண்டாமா? பாகவத அபச்சாரத்துக்கு ஒரு பிராயசித்தம் யாரிடத்துல போய் பண்றது? பெருமாள் கிட்டையா பண்றது? பாகவதார் இடத்துல அபச்சாரம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல போய் அந்த பாகவதர்கிட்ட ஏதோ அபச்சாரப்பட்டுட்டேன் நீர் என்ன மன்னிச்சுக்கணும்னு பெருமாள் கிட்ட கேட்டா பெருமாள் மன்னிச்சுக்க மாட்டாருன்னு சொல்றா சித்தாந்தத்துல. அப்படி நம்ம ஆச்சாரியால் சொல்லி வச்சிருக்கா. அப்படி இருக்கு. இப்ப ஒரு சந்தர்ப்பமாச்சு. என்ன சாட்சாத் சர்வேஸ்வரனே வசிஷ்டருடைய திருவடியை பிடிச்சு வேதாத்தியனம் பண்றாருன்னா அப்பேற்பட்ட மகாத்மாவை தெரிஞ்சுக்காம அப்பேற்பட்ட அவருடைய சுத்தியையும் அவருடைய தபஸையும் அவருடைய காமக்ரோத லோக மோக மதம் ஆச்சரியங்கள் இல்லாம இருக்கக்கூடிய அப்பேற்பட்டார் பரம ரிஷியான பேர் வசிஷ்டரிடத்துல அபச்சாரப்பட்டோமே அந்த அபச்சாரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுவோம்னு பார்த்துட்டு இருந்தார். பாகவத அபச்சாரத்துக்கு பரிகாரம் பண்ணணும், அதுவும் சர்வேஸ்வரன்
சிஷ்யனாயிருந்து ஆதரிச்சு அவருடைய வசிட்டருடைய திருவடியை பிடிச்சு சுஷ்ரூஷ பண்ணி வேதாத்தியனம் பண்றாருன்னா நாம் அப்பேற்பட்ட வசிட்டர் மகாத்மாவனிடத்துல நாம ராஜியா போயிட வேண்டாமா? சமாதானமா போக வேண்டாமா? அந்த சமாதானத்தை சொல்ல வேண்டாமா? சுவாமி, நான் உம்மிடத்துல முன்ன போல இல்ல சுவாமி, இப்ப நான் உம்மிடத்துல சமாதானமா இருக்கேன்னு தெரிவிக்க வேண்டாமா? அந்த தெரிவிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தாராம். ஓடி வந்துட்டாராம் விஸ்வாமித்திரர். மகாபாகவதாபச்சாரத்தை பரிகாரம் பண்ணிக்கணுமாச்சே, அதுக்காகத்தான் வசிட்டரிடத்திலே ஓடி வந்துட்டாராம். அந்த வசிட்டரிடத்திலே ஓடி வந்தார்ன்றது சந்தர்ப்பம் அமைஞ்சதுனால தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு அந்த மாதிரியான ஒரு உபாயத்திலே வந்துட்டாராம். ஆக இது 2வது பாயிண்ட். விஸ்வாமித்திரர் இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே வந்ததுக்கு 2வது பாயிண்ட் இது. முதல் பாயிண்ட் முன்னையே சொன்னோம். பூமண்டல சக்கரவர்த்தியான பெரிய சக்கரவர்த்தியினுடைய குமாரனுக்கு வரம் தேட போன ஒரு சாமானிய ராஜாவான ஜனகர் என் பெண்ணை நீ ஏத்துக்கிறதா இருந்தா வீர பரீட்சையிலே ஜெயிச்சால்தான் என்று நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொன்னால் தசரத சக்கரவர்த்திக்கு அகௌரவமா இருக்கும். அதனால அந்த அகௌரவ சந்தர்ப்பங்கள்லாம் வேண்டாம்னு கல்யாணத்தை தனுர்பங்கம் பண்ணி வச்சுடலாம்னு இந்த ராமனை தடியா அழைச்சிட்டு போலாம்னு வந்தார்ன்றது முதல் பாயிண்ட். அப்புறம் 2வது, இப்ப ஏற்பட்ட வசிட்டரிடத்துல அபச்சாரப்பட்டதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதான அவசியம் அவருக்கு மனசுல பட்டுடுத்து. வேதத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன், வேதநாயகனா இருக்கிறவன், வேதங்கள் கொண்டாடும்படியான சர்வேஸ்வரன், யஜ்ஞத்துக்கெல்லாம் சுவாமியானவன், யஜ்ஞமூர்த்தியானவன், சர்வாந்தரியாமியானவன், இப்பேற்பட்டவன், அந்தராத்மாவான பரமாத்மா ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு ஒரு சிஷ்யனாய் வசிட்டருடைய திருவடியை பிடிக்கிறான்னா அந்த மகாத்மாவனிடத்திலே நாம் ஒத்து போய் ராஜியா போக வேண்டாமா? அவதாரத்தை க்ஷமாபணம்னு சொல்லிக்க வேண்டாமா என்று அந்த ஆசையினாலே ஓடி வந்துட்டாராம். ஆக வந்தார் வசிட்ட. அதுதான் இங்க சொல்றாரு. வந்த உடனேவே வசிட்டரோட சௌஜன்யமா பேசிக்கிறார் அவர். அதை வால்மீகியே சாய்க்கிறார் அவர். வந்த உடனே எல்லாரையும் குசல பிரச்சனை விசாரிச்சு வசிட்டர் இடத்துலயும் பிரியமா குசல பிரச்சனை விசாரிச்சு அவரிடத்துல தன்னுடையதான மரியாதையும் பிரீத்தியும் எல்லாம் தெரிவிச்சு விட்டார். இப்போ வசிட்டருடைய சிஷ்யனான அப்படின்னாலே தசரத சக்கரவர்த்தி, நீ இந்த வார்த்தை பேசுவ, நீ கட்டாயம் இப்படிதான் பேசுவ என்று சொல்லி மேற்கொண்டு தான் பண்ற யாகத்துக்கு பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கணும்னு கேட்கிறார் அவர். காகவக்ஷதரம் வீரம் ஏஷ்டம் மேதா துமருகதி. அப்பா, அந்த சின்னதா சிக வச்சுட்டு இருக்கானே அந்த பையன் வேணுமப்பா எனக்கு. காகவக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாத்து மருகதி. க்ஷத்ரியால் வச்சுக்கிறதான சிகை, அந்த மாதிரியான சிகைய சொல்றார். கிட்டத்தட்ட ஒரு ஜில்பா குடுமி மாதிரி இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் நம்ம பேசுவோமே அது. அந்த குழந்தைய இடத்துல அனுப்பணும்பான்னு கேட்கிறார். இதுக்கான திராட்சரால் வரா அடிக்கிறா, உங்க பையன் தான் என்ன காப்பாத்துவான் அப்படின்னு. இது என்ன சுவாமி நியாயமா இது? இப்ப ராமனுக்கு அப்போ 12 வயசு. அது மேற்கொண்டு சொல்ல போறார். அந்த கால்குலேஷன்லாம் அப்புறம் சொல்றேன். சக்தோ கேழமையா குப்தோ திவ்யேன ஸ்வேன தேஜசா. நான் இந்த பையனை அழைச்சிட்டு போறேன், நான் காப்பாத்தி கொண்டு வரேன். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், அவனுக்கு ஏதாவது என்ன ஆபத்து வருமோன்னு பயப்பட வேண்டாம். 60,000 வருஷம் கழிச்சு பிறக்குமான்னு ஏங்கி பிறந்த பிள்ளைய இந்த மனுஷன் வந்து கொண்டான்னு கேட்டா அதுக்காக சொல்றார், ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் காப்பாத்தி கொண்டு வந்து கொடுக்கிறேன். அது மாத்திரமில்ல, ஸ்ரேயஸ்யாஸ்மை பிரதாசியாமி பகுரூபம் அசம்சயா. நீ சந்தேகப்பட வேண்டாம், அவனுக்கு நான் நிறைய விசேஷமா நன்மைகள்லாம் செஞ்சு வச்சுதான் உன்னிடத்திலேயே திருப்பி ஒப்படைப்பேன், நான் கேரண்டியா சொல்றேன்றார் அவர். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எனக்கு தெரியும் இந்த ராமனை பத்தி, அதனாலதான் சொல்றேன். நீ தெரியாம இருக்க. வசிஷ்டோபி மகா தேஜாக ஏ சேமே தபதிஷ்டிதா. வசிஷ்டருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ப்பா. அதனால உன்னுடைய பையனை அனுப்பணும். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். நீ உன் மந்திரிகளோட கலந்து ஆலோசிச்சு அவ எப்படி சொல்றாளோ அது போல செய் என்பதா சொல்லி, அபியனுஜாம் காகுஸ்த தததே தவ மந்திரினா. உன்னுடைய மந்திரிகள் ஒத்துக்கிறான்னா
நீ என்னோட அனுப்புன்னு அவர் வார்த்தைகள்லாம் நியாயமான வார்த்தையாத்தான் போடுறார். அவர் விஸ்வாமித்திரர் அநியாயமான வார்த்தையெல்லாம் பேசல, ஆக்ரோஷமான வார்த்தையும் பேசல, ஏதோ புத்திசாலித்தனம் இல்லாத வார்த்தையும் பேசல. அவனுடைய குழந்தைக்கு நான் நிறைய நன்மையை செய்து வைப்பேன், கட்டாயம் அவனை என்னுடைய தேஜஸ்னாலேயே காப்பாத்துவேன், அவன் தான் இந்த ராட்சசர்களை அழிக்கணும்ன்றதுக்காக அழைச்சிட்டு போறேன், எனக்கு அவனை பத்தி தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும், உன்னுடைய மந்திரிகளோட கலந்து அவ ஒத்துண்டா அந்த குழந்தைய என்னோட அனுப்புப்பா என்று ரொம்ப நியாயமான வார்த்தைகளால பேசுறார் அவர். இது கேட்ட உடனேதான் இவர் தசரதனுக்கு ராமன் அனுப்பணுமான்னா பிபி ஏறி போச்சு. அவர் சொன்ன வார்த்தையில் இருக்கிற அந்த மற்ற விஷயங்கள் எதையுமே கவனிக்கல. மந்திரிகளோட கலந்து ஆலோசிச்சு அவ ஒத்துண்டா அனுப்புன்னு கேட்டா இவர் தசரத சக்கரவர்த்திக்கு அப்ப இருந்த ஒரு பதட்டத்துல மந்திரிகளோட எல்லாம் பேசுற மாதிரியே இல்ல, அப்படியே தலையும் கீழே விழுந்தார், அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டார், எழுந்து கொடுக்க மாட்டேன்னு விட்டார், அனுப்ப மாட்டேன்னு விட்டார். அவர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுல அனுப்ப மாட்டேன்னு சொல்றார், பாசத்தினாலே சொல்றார் சரி, ஆனா இருந்தாலும் பாசத்தினாலே அனுப்ப மாட்டேன்னு சொன்னா நியாயம் அது? முதல்ல கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு தர்மத்தை கல்பிக்கணும். அதுதான் எப்பவும் இல்லையா? நாம எப்பவும் என்ன பண்ணுவோம், ஏதாவது நமக்கு அசௌரியம் இருந்ததுன்னா ஒருத்தர் நம்ம இடத்துல ஒண்ணு கேட்டான்னா நாம கொடுக்கறோம்னு சொல்லி இருந்தா மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு தர்மத்தை முன்னிட்டு சொன்னோம்னா அவளும் ஒத்துண்டு போயிடுவா இல்லையா? சாமான்யமா சொல்லலாம், எங்க இடத்துல சிராதம் வருது அவசியம் ஏழணும் அப்படின்னா சரி அவசியம் வர வேண்டியதுதான். ஆனா இருந்தாலும் அப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல 15 நாள் எங்க இடத்துலயும் சிராதம் வருது, நான் ஒரு மாசம் பரான்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதனால க்ஷமிச்சுக்கா அப்படின்னா அவர் அப்படியா, ஓ சரி சரி நியாயம்தான் அப்படின்னு. ஆக நம்முடைய கடமையா இருந்தாலும் அந்த கடமைய மாட்டேன்னு சொல்றதுக்கு இன்னும் பலமான ஒரு தர்மத்தை சொன்னா இல்லன்னா இல்ல, அது சாதாரணமா சொல்றது வைதிகால் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு நல்ல, அது ஆத்துல மாமிக்கு நாள் அப்படின்னா உடனே பயந்து போயிடுவா, நிமந்திரணத்துக்கு கூப்பிடுறவா பயந்தே போயிடுவா. மாமிக்கு நாளுன்னா அன்னைக்கும் இருக்கலாம், அன்னைக்கு முதல்ல பின்னி இருக்கலாம், இந்த சுவாமி எழுவார் நினைச்சுட்டு அப்புறம் ஆத்துல பத்தினி வகிட்டையா இருந்தா நிமந்திரன் இருக்கக்கூடாது இல்லையோ, சுவாமி இருக்கக்கூடாது. அதனால இப்படி சாதாரணமாவே ரொம்ப ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு தர்மத்தை பரிபாலிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கடமை வந்ததுன்னா அந்த கடமையை மறுக்கிறதுக்கு இன்னொரு தர்மத்தை சொல்லி கடமையை மறுத்துட்டா தப்பு இல்லாம போயிடும். அதுதான் யோசிக்கிறார் இவர். என்ன யோசிக்கிறார்னா, ஊனஷோடஜவருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனா, என்ன சுவாமி இப்படி என் குழந்தைய கேட்கிறீரே, அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகலையே சுவாமி அப்படின்னு. வயசு 12, அவன் என்ன சொல்லணும், எனக்கு 12 வயசு தானே ஆறுதுன்னு சொல்லணும். இன்னும் ஊனஷோடஜவருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதா மத்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி, 16 வயசு ஆகலையே சுவாமி, எப்படி சுவாமி நான் யுத்தத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். அவர் சாமான்யமான தர்மத்தை தான் சொல்றாரு. இது 12 வயசு தானே ஆறுதுன்னு இல்ல, ராமனுக்கு அப்ப 12 வயசு, சீதைக்கு 6 வயசு. எப்படின்னா அஷ்டாதசி வருஷாணி மம ஜன்மனி கண்ணியத்தேன்னு பின்னாடி சீதையே சொல்றா. நாங்க காட்டுக்கு புறப்படச்சு எங்களுக்கு எனக்கு 18 வயசு, எங்க ஆத்துக்காருக்கு 25வது வயசுன்னு சொல்றா. 25வது வயசுலதான் பட்டாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வருது. அதனால 2 பேருக்கும் 6 வயசு வித்தியாசம். பெருமாளுக்கு அது மாத்திரம் இல்ல, 6 வயசு வித்தியாசம்ன்றது இப்ப தெரிஞ்சு போச்சு. 18 வயசு ஆன உடனே சீதை கிளம்பினா, 25வது வயசுல ராமன் கிளம்பினார் காட்டுக்கு. 2 பேருக்கும் 6 வயசு வித்தியாசம்னு தெரியுது. 6 வயசு வித்தியாசம்னால ராமனுக்கு இப்ப 12 திருநக்ஷத்திரம்னு எப்படி தெரியுதுன்னா, சமாத்வாரசத்ராஹம் ராகவஸ்ய நிவேசனே புஞ்சானாம் அனுஷான் போகான் சர்வகாம சமுத்தினி அப்படின்னு சீதை தாயார் பின்னாடி சொல்றாளோ இல்லையோ. எனக்கு கல்யாணமாயி 12 வருஷம் நாங்க சௌக்கியமா இருந்தோம் அயோத்தியில, அப்புறம் தான் காட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்றா. ஆக 25வது வயசுல காட்டுக்கு புறப்பட்டார் பெருமாள். 12 வருஷம் சீதையோட சௌக்கியமா இருந்தாருன்னா அப்ப கல்யாணத்தும் போது பெருமாளுக்கு 12 திருநக்ஷத்திரம்னு ஆறுது.
அப்ப 12வது வயசுன்னு சொல்ல வேண்டியது தானே இந்த மனுஷன். ஊன ஷோடச வருஷோமே ராஜோ ராமோ ராஜீவலோச்சனா. எனக்கு 12 வயசுன்னு சொல்லாம 16 வயசுன்னு சொல்லுவானேன்னா மனு தர்ம பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கடமையை சொல்லச்சு. அதுல 16 வயசான க்ஷத்திரியனை தான் யுத்தத்துக்கு அனுப்பலாம். 16 வயசுக்கு முன்னாடி குழந்தை அவன், ஆனா அனுப்பக்கூடாது, யுத்தத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் ஒரு ஏஜ் இருக்கோ இல்லையோ. அவன் பிராமணால்னா 7 வயசானா அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றா போல, அவ க்ஷத்திரியால்னா அவளுக்கு 11 வயசானா உபநயனம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கா போல. உபநயனம் ஆன உடனே அவ அத்தியனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவ 16 வயசுல யுத்தத்துக்கு போலாம். அதனால அவ 11 வயசுலதான் பள்ளிக்கூடம் பாடசாலை, அதுக்கு மேல அவ அபியாசம் எல்லாம் பண்ணிட்டாள்னா 16 வயசு. மனு தர்மத்துல க்ஷத்ரியாள் 16 வயசுல யுத்தத்துக்கு போகலாம்னு பர்மிட் பண்ணிருக்க, அதுக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு. அதை வச்சுட்டு சொல்றார் ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா. அதனால 16 வயசு சுவாமி, இவனுக்கோ 16 வயசு ஆலையே அவனை போய் சண்டைக்கு கூப்பிடுறே நியாயமா சுவாமின்னு அதர்மத்தை முன்னிட்டு கேக்குறீரே. அது மாத்திரம் இல்ல அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு வைக்கிறாரு அவர். அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, பாலோஹி அகிருத வித்யஸ்ய நஜ வேத்ய பலாவலம் நச்ச அஸ்திரபலம் யுக்தா நச்ச யுத்த விசாரதா. அவன் இன்னும் இப்பதான் வாசிச்சுட்டு இருக்கான் சுவாமி, இன்னும் யுத்தாபியாசத்துக்கெல்லாம் போகல, அனுப்பல. ஏன்னா 16 வயசுனா தானே யுத்தத்துக்கு அனுப்புவான். அதனால இன்னும் அவன் எந்த யுத்தத்துக்கும் போனவன் இல்லையே சுவாமி. அவனை போய் எடுத்த உடனே ராட்சசாலோட, அதுவும் மாயா யுத்தம் பண்ற வாளோட அனுப்பணும்னு கேட்கிறீரே நியாயமா சுவாமி இது. அதனாலே உங்க பிரார்த்தனையில அநியாயம் இருக்கேன்னு திருப்பி காட்டுறாரு அவர். அதுல என்னன்னா அஸ்திர பல சம்யுக்தா அப்படின்னு. அவன் இப்பதான் வில்லு விட கத்துன்னு இருக்கான், அம்பு விட கத்துன்னு. அஸ்திரம் சஸ்திரம்னு ரெண்டு, அஸ்திரம் சஸ்திரம்னு ரெண்டு. இதுதான் பெருமாள் 11 வயசுல போய் அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். 11 வயசுல தான் ஏதாவது உபநயனம் பண்ணி வைப்பா க்ஷத்ரியாளுக்கு. 11 வயசுல பிராமணாளுக்கு 7 வயசுல, க்ஷத்ரியாளுக்கு 11 வயசுல, வைசியாளுக்கு 12 வயசுல. அதான் அவ உபநயனத்துக்கு ஏஜ் சொல்லிருக்கு. மீன் அப்படி இருக்குச்சே. பெருமாள் இப்பதான் 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கார். அவர் இன்னும் பாடசாலையை விட்டு வெளியில வரல. அவரை போய் சுவாமி அஸ்திரபல சம்யுக்தா, இன்னும் அஸ்திராபியாசம் ஆரம்பிக்கல சுவாமி, சஸ்திரம் தான் ஓடின்னு இருக்குன்னு. சாஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டு. சாஸ்திரம்னா வெறும் அம்பு கத்தி எல்லாம் அடிச்சு அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம்னா ஆயுதம்னு அர்த்தம். அது அதனால அம்ப விடுறது, தடியால் அடிக்கிறது, கதாயுத சண்டை, அப்புறம் அதை தூக்கி போடுறது, அம்பால் அடிக்கிறது, இதெல்லாம். அதனால ஆயுத சண்டை தான் தெரிஞ்சுட்டு இருக்கான். இன்னும் அஸ்திர வித்தியெல்லாம் கத்துக்கல, பாடம் ஆகல சுவாமி அப்படின்னு. அது என்ன அஸ்திர வித்தியனா? அது ஒரு அம்பை விட்டுட்டு ஆக்னேயாஸ்திரம்னு மந்திரத்தை ஜபிச்சு அக்னி தேவனை அதுல உட்கார வச்சு அனுப்பிச்சான்னா அது அப்படியே நெருப்பா புறப்பட்டு போய் சத்ருவை போய் அப்படியே எரிச்சுட்டு வந்துரும். வாருணாசிரம்னா அப்படியே மழையா கொட்டி ஒன்னும் பண்ண விடாம அப்படியே வெள்ளமாக்கி விட்டு வந்துரும். வாயுவியாசிரம்னா ஒரே காத்த அடிச்சு தூக்கிட்டு போயிடும். சம்மோகனாசிரம்னா எல்லாரையும் அப்படியே போய் என்னென்ன புரியாம அவன் மயக்கி தள்ளிவிடும். இது மாதிரியாக ஏகப்பட்ட அஸ்திரங்கள்ல வச்சிருந்தான் அந்த காலத்துல. ஏகப்பட்ட அஸ்திரம். அஸ்திரம்னா 1 2 கிடையாது, 100 கணக்கான ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள்லாம் அந்த காலத்துல தெரிஞ்சு வச்சிருந்தா பாரத தேசத்துல ராஜாக்கள். இந்த பாரத தேசத்துல எவ்வளவு காலம் அஸ்திர வித்யை இருந்ததோ ராஜாக்களிடத்துல, அவ்வளவு காலம் உலகத்துக்கு பாரதம் தான் சிரேஷ்டமான தேசம். அஸ்திர வித்தை மறைஞ்சது, அது கனவா போச்சு. அஸ்திர வித்தியை மறைஞ்சு கனவா போச்சு. அதுக்கப்புறம் தேசாந்தரத்துல இருந்து இந்த மாதிரியானவெல்லாம் வந்து முதல்ல முசல்மான்ஸ் எல்லாம் வந்தா, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்தா, அவ வந்து மொத்தம் பாரத தேசம் பூரா மொத்தம் கலங்கமாய் போச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது முஸ்லிம்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணின்னு வந்ததெல்லாம் எதனாலன்னா, அஸ்திர வித்ய கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. ஒரு அம்பு விட்டான்னா அந்த அம்பானது அப்படியே ஆக்னேயாஸ்திரமா, வாயுயாஸ்திரமா, வாருணாஸ்திரமா, சம்மோகனாஸ்திரம், காந்தர்வாஸ்திரம், ஐந்திராஸ்திரம், இப்படி என்னென்ன அஸ்திரங்களா அந்த மந்திரங்களை ஜபிச்சு விட்டால்னா அப்படி போய் துவம்சம் பண்ணிவிடும். அப்பேற்பட்ட அஸ்திரம் இருந்ததுனாலே வேற தேசத்துல இருக்கிறவனாலெல்லாம் பாரத தேசத்துக்கிட்டே வர முடியல.
யாரும் இந்த தேசத்துக்குள்ள ஒன்னும் தலை நிமிந்து வந்தது கிடையாது. அதனால சனாதன தர்மம் சௌக்கியமா இருந்தது, வேதம் நன்னா போயிட்டு இருந்தது. ராஜாக்களுக்கு இந்த அஸ்திரம் எல்லாம் அவளுடைய பொல்லாத்தனத்தினாலே கலியுகம் வளர வளர அவளுக்கு இந்த அஸ்திர மந்திரங்கள் எல்லாம் அதெல்லாம் உபதேசமும் இல்லாம அதை அபியாசமும் பண்ணி வச்சுக்க முடியாம மந்திரத்தினுடைய சக்தியும் ஒண்ணும் இல்லாம இருந்ததுனால எல்லாம் க்ஷீணிச்சு போய் ராஜாக்கள் எல்லாரும் வெறும் கேவலம் சௌக்கியத்துல மாத்திரம் ராஜ்யத்துல பணம் சம்பாதிக்கிறதுல அதிகாரத்தை பண்றதுல எல்லாத்துலயும் அப்படி கர்வம் மிகுந்து போனதுல இந்த அஸ்திரத்தை விட்டுட்டா என்ன சிரமம். ஒரு அஸ்திரத்தை கைவசம் வச்சுக்கிறதுன்னா அந்த அஸ்திரத்தை இத்தனை லட்சம் தரம் அந்த முதல்ல உபதேசம் வாங்கிக்கணும், அப்புறம் அது மந்திரத்தை இத்தனை லட்சம் ஜரம் ஜபிக்கணும், அப்புறம் அந்த இத்தனை லட்சம் ஜரம் அதை ஹோமம் பண்ணணும், அதுக்கப்புறம் அது மேல கும்பத்துல ஆவாகனம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை அந்த கும்பத்தினாலே தீர்த்தம் அடிக்கணும், அதே மந்திரத்தை ஜல தீர்த்தத்தினால ஜபிக்கணும். இப்படி 4 விதம் சொல்லியிருக்கு. அதனால ஜபிக்கிறதும் கும்ப தீர்த்தத்திலே ஆவாகனமும் அக்னியில ஹோமமும் ஜலத்தினாலே தர்ப்பணமும் பண்ணி ஒவ்வொரு மந்திரத்தையும் கையில ஜெயிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தா சொன்னதை கேட்கும் மந்திரம். இப்படி இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு யாரு சிரமப்படுவா? ராஜான்னா வெறும் அந்தஸ்துல அதிகாரத்துல பாரத தேசத்துல அஸ்திர வித்தியெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் வேற தேசத்துல இருந்து அவளுடைய பொல்லாத்தனத்தெல்லாம் காட்டிட்டு வந்தா இவ வெறும் சண்டை, வெறும் கையில கத்தியை வச்சுட்டு சண்டை போட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? வெள்ளக்காரன் குண்டு எடுத்துட்டு வந்தான், பீரங்கி எடுத்துட்டு வந்தான், அவ்வளவுதான் பாரதம் பூரா ஒரே முழுங்கிட்டான். அப்புறம் அவனுடைய கல்ச்சரை கொண்டு வந்தான், அவனுடைய லாங்குவேஜ கொண்டு வந்தான். இப்ப நானே நடுவில் இங்கிலீஷ்ல பேசுறேன் பாருங்க. அத மாதிரியாக இப்ப இந்த அளவுக்கு பாரத தேசமானது களங்கமாய் போச்சு. அதான் இங்க சொல்றாருங்க, அந்த அஸ்திரம் இருந்தா தானே சுவாமி இந்த ராட்சசர்களை ஜெயிக்க முடியும். என் குழந்தை இன்னும் அஸ்திர வித்தியை ஆரம்பிக்கவே இல்லையே சுவாமி, அவனை போய் கேட்கலையுமே நியாயமாயுது அப்படின்னு. நச்ச அஸ்திர பலசம் யுக்தா நச்ச யுத்த விசாரதா. தான் படிச்சுட்டு இருக்கான், படிக்க ஆரம்பி இப்பதான் சுவாமி எல்கேஜி சேர்ந்திருக்கான் அப்படின்னா யூஎஸ்ல டாக்டரேட் எக்ஸாம் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ண உடனே வரும்னா என்ன பண்ணுவான் அந்த குழந்தை? அது போல இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சுவாமி, அவனை போய் அஸ்திரபல சம்யுக்தா நஜ யுத்த விசாரதா அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்து போட்டார் தசரத சக்கரவர்த்தி. முதல்ல எடுத்து போட்ட பாயிண்ட் ஊனஷோடஜ வருஷோமே 14 வருஷம் ஆகலையேன்னாரு அவர். 2வது அஸ்திர வித்யாலயே சுவாமி அப்படின்னு. அவ்வளவுதான், ஒரு கோபம் வந்துடுத்தவருக்கு. நான் காப்பாத்துறேன், உனக்கு என்ன கவலை? பகுரூபம் எப்பேற்பட்டதான் ஐயோ தசரத சக்கரவர்த்தியா, ஐயோ என்னால ராவணனையே என்னாலேயே ஜெயிக்க முடியாது சுவாமி. நசக்தா ராவணம் சோடும் கெம்புனரும் மானவாயுதினர். ஐயோ எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி, நானே ராவணனிடத்துல முன்னாடி நிக்க முடியாது, நீர் என்ன பையனை வந்து கூப்பிடுறீரே, அநியாயத்துக்கு ஏதோ கேட்கிறீரே அப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே தசரத சக்கரவர்த்தி இப்படி பேசின உடனே ஒரு கோபம் வந்து கொடுத்து, ஹா எதீரந்தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதம் மித்யா பிரதிஜ்ஞ சுகீ பவத பாந்தா அப்படின்னு. போய் சொல்லிட்டு சௌக்கியமாயிரு போ அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னா போய் தானே அப்படின்னு. போறேன் போ, சௌக்கியமாயிரு போ அப்படின்னு கோபத்தை காட்டுறார். உடனே வசிஷ்டர் தான் பாவம், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால மத்தியத்துல வந்து பா இஷ்டாபூர்த்தவதோ பூயா தஸ்மாத் ராமம் விசர்ஜயா. என்ன தசரதா, அவரை மந்திரிகள் எல்லாம் விசாரிச்சு ஆலோசனை பண்ணி சொல்லுன்னு சொன்னா, நீ எங்க ஒருத்தரையும் கேட்காம நீயே முடியாதுன்னு சொல்லிட்டியே, இந்த மாதிரி செய்யலாமா? என்ன கேட்க கூடாதா? இப்ப கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே, நியாயமாப்பா? எவ்வளவு யாகங்கள் பண்ணிருக்க, எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிருக்க, பொய் சொன்னா என்ன பாதகம்னு சொல்றார். எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு யாகங்கள் பண்ணியிருந்தாலும் பொய் சொன்னா இஷ்டாபூர்த்தவதோ பூயாத் தஸ்மாத் ராமம் விசர்ஜயா. பண்ண அத்தனை நல்ல காரியமும் வீணா போயிடும்பா, பொய் சொன்னதுனால எல்லா புண்ணியமும் அழிஞ்சு போயிடும். ஏன் இந்த மாதிரியான ஆச்சாரியன் பண்ண வேண்டிய காரியம் இல்லையா? சிஷ்யன் தப்பு பண்ணினா ஆச்சாரியன் திருத்த வேண்டாமா? சிஷ்யன் போனா போறான், இந்த சிஷ்யன் நமக்கு சம்பாவனை பண்ற சிஷ்யனா இருக்கான், இவனை ஒன்னும் சொல்லக்கூடாது, இவன் இல்லைன்னா சம்பாவனை கொடுக்க மாட்டான், அனுப்ப மாட்டான். இந்த ஆச்சாரியன் சிஷ்யனை தப்பு பண்ண விடலாமா? சிஷ்யன் ஆச்சாரியன்னா ஆச்சாரிய லட்சணம் என்ன? சிஷ்யன் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு, அவன் ஆத்மாவனுடைய க்ஷேமத்தை பார்த்திருக்க வேண்டியவராச்சு.
அதனால வசிஷ்டர் சொல்றார், இஷ்டா பூர்த்தவதோ பூயா தஸ்மாத் ராமம் விசர்ஜய அப்படின்னு. இஷ்டா பூர்த்தவதோ பூயாது, பா நீ பண்ண புண்ணியம் எல்லாம் வீணா போயிடுமே. ஒரு பொய் சொன்னா எல்லாம் போயிடுவான். ஒரு நாளும் பொய் சொல்லாம இருக்கிறது இல்லன்னு அத்தனை பேரும் இருக்கோமே. இந்த பெருமாள் என்ன காட்டுற ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் வழியா இந்த வசிஷ்டர் திருவாக்கினாலே சொல்றார், இஷ்டா பூர்த்தவதோ பூயா தஸ்மாத் ராமம் விசர்ஜய கிருதாஸ்திரம் அகிருதாஸ்திரம் வா நைனம் சக்ஷந்தி ராட்சசாः குப்தம் குஷிகபுத்திரேண ஜுவலனேனாமிருதம் யதா. என்னடா இது, அஸ்திர வித்யை இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க. 16 வயசால அதனால யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டேன்ற. சரி, அவனுக்கு 16 வயசால யுத்தத்துக்கு யோகியதை வரலன்னு நினைச்சுட்டு இருக்க. அவனுக்கு யுத்த யோகியதை எப்பயோ வந்து கொடுத்துறா, அவனுக்கு தெரியாதுடா, அனுப்புடா அவனு. கிருதாஸ்திரம் கிருதாஸ்திரம் வா நைனம் சக்ஷந்திராக. அஸ்திரம் தெரியலன்ற, அஸ்திரம் தெரிஞ்சா என்ன தெரியாண்டா என்ன, ராமனுடைய தேஜஸ் என்னன்னு தெரியாம பேசுற நீ. அது மாத்திரமில்ல, ஏஷ விக்கிரகவான் தர்மஹா ஏஷ வீரியவதாமரா. வந்திருக்கிறவர் யாரு? வந்திருக்கிறவர் சாட்சாத் தர்மமே உருவம் எடுத்துட்டு வந்திருக்கப்பா அந்த விஸ்வாமித்திரர். ஆஹா, என்ன அழகு பார்த்தேடா. இந்த விஸ்வாமித்திரர் அப்படி சமாதானத்துக்கு வந்த உடனே இந்த பெரிய மனுஷன் நம்ம பெரிய மனசோட சொல்றாரு பாருங்க வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் தான் பாகவதாள் அபச்சார க்ஷமாபணம் பண்ணிக்கிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனே இழஞ்சு போயிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சேர்ந்து விடணும். அதை காட்டுறார். ஏஷ விக்கிரகவான் தர்ம ஏஷ வீரியவதாமரா ஏஷ வித்யாதிகோலோகே தபசராயணம். அப்பா தபஸ்னுடைய எல்லையில நிற்கிறவர்பா. ஏஷ விக்கிரகவான் தர்ம, தர்மமே வடிவெடுத்தார் போலே வந்திருக்கார். விஸ்வாமித்திரரை பத்தி வசிஷ்டர் புகழ்ந்து சொல்றார். அவர் ஏஷ வீரியவதாமரா, உலகத்துல இவரை காட்டிலும் வீரியமுடையவன் கிடையாது. அப்பேற்பட்டவர் உன் குழந்தைய அழைச்சிட்டு போறாருன்னா அவர் உன்னுடைய குழந்தையுடையதான க்ஷேமத்துக்காகத்தான் அழைச்சின்னு போறாரே ஒழிய ஏதோ அவருடைய யாகத்துக்காக உன் குழந்தைய அழைச்சிட்டு போய் பலி கொடுத்துருவாருன்னு நினைக்காதப்பா. அனுப்பி வெய்யே, ஒன்னும் தப்பு கிடையாது. ஏஷோ அஸ்திரான் விவிதான் வேத்ரி திரைலோக்கியே சச்சராச்சரே நைனமன்ய புமான்வேதி நஜ வேத்யந்தி கேஜன. இந்த உலகத்துல இது வரைக்கும் எத்தனை அஸ்திரங்கள் உண்டாயிருக்கோ, இனிமே யார் யாரெல்லாம் என்னென்ன அஸ்திரத்தெல்லாம் கத்துக்க போறாளோ அது போல இருக்காத வருங்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்திலும் யார் யார் என்ன அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணுவாளோ பண்ணிருக்காளோ பண்ண போறாளோ அப்ப ஏற்பட்டதான சகல அஸ்திரங்களையும் கைவசத்துல வச்சிருக்கிறவர்பா. சர்வாஸ்திராணி கிருஷாஸ்திய புத்திரா பரமதார்மிகா. என்னென்ன அஸ்திரங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சரிமா, அஸ்திர வித்யை இல்ல அஸ்திர வித்யை இல்லையா, மொத்த அஸ்திரங்களையும் வச்சுட்டு இருக்கிறவர் வந்து உன் பையனை கூப்பிடுறாருன்னா பலி கொடுக்கறதுக்கா கூப்பிடுறாரு வந்து. அதனால அனுப்பு, பையனை அனுப்பு. தவ புத்திரஹிதார்த்தாய துவாமுபேத்யாபியாஜதே. உன்னுடைய குழந்தையினுடைய ஹிதத்துக்காக வந்திருக்கார், அனுப்பு, நான் சொல்றேன். இந்த தசரதர் முதல்லயே வசிஷ்டரை கன்சல்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா இருந்தாலும் தசரதர் மாட்டேன்னு சொன்னதுல இவ்வளவு தர்மம் இருக்குன்னு காட்டுறாரு வால்மீகி பகவான். மாட்டேன்னு சொல்லச்சே அதுக்குள்ள எவ்வளவு தர்ம விசாரம் வருது பாருங்க. க்ஷத்ரியாள்னா 16 வயசுக்குள்ள சண்டைக்கு போக மாட்டா. அஸ்திர வித்யை இருந்தா தான் சண்டைக்கு போனா ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வெறும் கத்தி கவடாலாம் வச்சுட்டா ஒன்னும் நடக்காது என்று சொல்ல விஸ்வாமித்திரனும் வசிஷ்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புகழ்ந்து பாகவத அபச்சாரத்தை பரிகாரம் பண்ணிக்கிறா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அனுப்பி சுட்டா சரின்னு. ஆஹா, வசிஷ்டர் அப்படி சொன்ன உடனே அத நம்ம ஆச்சாரியன் ரொம்ப திருக்குணந்தாண்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவார். ததா வசிஷ்டே புரவதி ராஜா தசரத ஸ்வயம் பிரகிருஷ்டவதனோ ராமம் ஆஜுஹாவ சலக்ஷ்மணம். ஆச்சாரியன் சொன்ன உடனே சந்தோஷம் வந்து கொடுத்தான் அவருக்கு. இது வரைக்கும் அந்த ஐயோ ராமனா அனுப்புவனா, ஐயோ என் பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கா இதுக்காக பெத்தேன் நானு என்ன அவ்வளவு தூரம் வயிறு கலங்கி போயிருந்தவர் வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சந்தோஷமா அனுப்பி வச்சார். நம்ம ஆச்சாரியன் சொன்னா விட்டு அது எதுவா இருந்தாலும் அதை சந்தோஷத்தோட ஏத்துக்கணும். நம்மளுடைய ஹிதத்தை தெரிஞ்சவர், முக்காலம் அறிஞ்சவர், எத்தனையோ பரம்பரையா நம்ம குலத்துக்கு ரட்சகரா இருக்கக்கூடிய சதாச்சாரியன். அப்பேற்பட்டவருடைய வார்த்தையை கேட்டா அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தினாலே அந்த புத்தியில வேற ஒரு சலனம் இல்லாம ஆச்சாரியன் சொன்னா அதுவே தேவ வாக்கு, அதுவே வேத வாக்கு, அதுவே சத்திய வாக்கு, அதுவே க்ஷேமம் என்று அந்த அப்பேற்பட்ட சந்தோஷத்தோட அனுப்பி வச்சாரா. பிரகிருஷ்டவதனோ ராமம் ஆஜுகாவத லக்ஷ்மணம். அப்படி
பிரகிருஷ்டவதனா, அது முகத்திலேயே தெரியறதேன்ற தசரத சக்கரவர்த்தியுடைய முகத்திலேயே தெரியறதேன்னு. அஜுகாவச லக்ஷ்மணம் அப்படின்னு. சரி, இது ராமனை அனுப்புறான். தசரத சக்கரவர்த்தி ஒத்துண்டு விட்டார். பெத்த வயிறையா அந்த கௌசல்ய, அவ என்ன பாடுபடுவோம். இந்த தாடி ரிஷி வந்தார், குழந்தை பாவம், நம்ம ஆசையா வந்து விளையாடி பேசி பட்சணம் சாப்பிட்டு இருக்கிற குழந்தை, இந்த குழந்தைய இந்த வசிட்டர் கூப்பிடுறாராம், விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாராம், வசிட்டர் அனுப்புன்றாராம். இந்த ஆத்துக்கார் ஒருத்தர் ஆச்சாரியன் ஏதாவது சொன்னாலும் சரி சரின்னு தலையாடுறவர் அனுப்பிச்சாருன்னா அந்த என்ன அந்த பெத்த வயிறு என்ன ஆகும் பாருங்க. அவ எவ்வளவு அவ சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சாராம். அதை சொல்றாரு அவர், கிருத ஸ்வத்தியினம் மாத்ரா பித்ரா தசரதே நஜ அப்படின்னு. அவ அம்மா தசரத ராமனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை பண்ணி குழந்தை சௌக்கியமா போயிட்டு வாடா, பெரியவாலாம் அனுப்பிச்சு வைக்கிறா, எல்லாம் நல்லதா தான் நடக்கும், ஒன்னும் தப்பு இருக்காதுரா கொண்டு வசிஷ்டரே அனுப்பி வைக்கிறாரா ஒண்ணு. அப்பா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாடா வந்து. ஆஷின் போறவர் விஸ்வாமித்தர் வந்து ஆஷின் போறாராண்டா கொண்ட, நன்னா போயிட்டு வாடா கொண்ட சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாராம். அதத்தான் பின்னாடி சொல்ல போறாரு, கௌசல்யாத பிரஜாராமான்னு சொல்ல போறாரு. அம்மாவை அனுப்பிச்சு வச்சாச்சு, அப்பாவை அனுப்பிச்சு வச்சாச்சு. புரோதரா வசிஷ்டேன மங்களயிர் அபிமந்திரித்தம். வசிஷ்டர் அந்த குழந்தைக்கு மங்கள ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி அபிமந்திரணம் பண்ணி, உனக்கு ஒன்னும் வராம இருக்கும், ஒரு தீங்கு வரக்கூடாது, எந்த ராட்சத பூத பிரேத பிசாஜ வேத்தாளங்கள் எதுவும் ராமனை ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு ராமனுக்கு ஆசீர்வாத கவச்சம் பண்ணி அனுப்புறாரு வசிஷ்டர். சரி, அங்கேருந்து புறப்பட்டாச்சு. ஆயுதன் போறார் அவர். அத்தியோஜனங்கத்வா சரைவா தட்சிணே தடேன்னு சொல்லுவோம். அப்படி இவ்வளவு தூரம் 15 மைல் ஆயுஷன் போறாராம். அயோத்தியா அரண்மனையில இருந்து 20 மைல் இருக்குன்னு சொல்றா சரையோ தடம். இப்போ 15 மைல் அழிச்சுன்னு போறானா. ஒரு வார்த்தை கூட பேசலையாம் சுவாமி. விட்டு 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 திரும்பி கூட பார்க்காம, வான்னு கூட சொல்லாம போயிட்டே இருக்கிற விஸ்வாமித்திரர் சர்வேஸ்வரன் இளைய பெருமாளோட புறப்பட்டுட்டார். தசரத சக்கரவர்த்தி பிரகிருஷ்டவதனோ ராமம் ஆஜுகாவ சலக்ஷ்மணம்னு. ராமன் அனுப்புறதா இருந்தா லக்ஷ்மணன் ஆத்துல வச்சுக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உயிரானவா. ஒருத்தர் அனுப்பிச்சா இன்னொருத்தரையும் தான் அனுப்பணும்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அது தெரிஞ்சுன்னு அனுப்பிச்சுட்டாரு. ராமனை விட்டு லக்ஷ்மணன் ஒரு செகண்ட் எப்பவாவது பிரிஞ்சு இருந்தா தானே, அதனால அனுப்பிச்சு வச்சுட்டார். 15 மைல் போனவர் ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத அப்படி ராமான்னு ஆசையா கொட்டாராம். அதுக்கு ஒருத்தர் கூட நான் ஆச்சாரிய ராமாமிர்தத்துல சாதிக்கிச்சே 15 மைல் என்ன யோசிச்சுட்டு போனார், ஒரு வார்த்தை கூட பேசாம. அடாடாடாடா, இந்த வசிஷ்டர் இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறா. ஆனா இருந்தாலும் வசிஷ்டர் ரொம்ப கெட்டிக்காரர் தான், ரொம்ப நல்லவர் தான். அவர் திருவாக்குல வந்த அந்த ராமான்ற திருநாமம் என்ன அழகு, என்ன பெருமை. என் பெருமா சர்வேஸ்வரன் ஜெகத்காரணன் அந்தராத்மாவை அந்த சீதா பத்திய என்ன அழகான திருநாமத்தினாலே 2 அக்ஷரத்தினாலே லோகத்துக்கெல்லாம் பாவத்தை போக்கடிக்கக்கூடிய அந்த பாப விநாசனமான லோக உத்தாரகமான பரம மங்களமான இந்த திருநாமத்தை சொல்லி இந்த பேர் வச்சிருக்காரே. ஆஹா, ராமா ராமா ராமா, என்ன ஆச்சரியமான திருநாமம், என்ன ஆச்சரியமான திருநாமம்னு வசிஷ்டரை கொண்டாடிண்டு ராமன்றதான அந்த திருநாமத்தினுடைய பிரபாவத்தை அப்படியே நினைச்சுண்டு அத்தனை ரிஷிகளும் மனசுல எந்த ரமயதீதி ராமஹா என்று எந்த ராம பரபிரம்மத்தை நெஞ்சத்திலே வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுத்துறவன் ஆனந்தப்படுத்துறவன் உபனிஷத்தான் ஏஷச்சி ஏவ ஆனந்தயாத்தின்னு. அந்த உபனிஷத்து சொன்ன அர்த்தத்தை எல்லாம் ரெண்டே 2 அக்ஷரத்துல சுருக்கி வச்சுட்டாரே இந்த வசிஷ்டர். ராமா 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 என் ராமா என் ராமான்னு அந்த ராமநாமத்தை நினைச்சுட்டே போனாராம் சுவாமி. 15 மைல் நினைச்சுட்டு போனாராம், ஒரு வார்த்தை பேசலையாம். அங்க போயிட்டு ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோபியபாஷத அப்படி 15 மைல் அந்த ராமநாமத்தை அப்படியே ஆலோசனை பண்ணி ஆனந்தப்பட்டு கொண்டு அந்த மனசுல அத்தனை சந்தோஷத்தையும் அந்த 2 அக்ஷரத்துல காட்டி ராமனை பெயரை சொல்லி கூப்பிட்டாராம். ராமான்னு ஆசையா கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, பிடி 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 அப்படின்னாராம். என்ன பிடின்னா, மந்திர கிராமம் கிரகாணத்துவம் பலாம் அதி பலாந்ததா. பிடி 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 பலா அதிபலான்னு 2 மந்திரம் கொடுத்துடனே பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னாராம். 15 மைல் ஒரு டம்ளர் தீர்த்தம் கூட கொடுக்கல சுவாமி. சாப்பிட்டியான்னு கேட்கல, ஒண்ணும் இல்லை, எப்ப சாப்பிட்டான்னு கேட்கல. 15 மைல் தர தர தரத்தன இழுத்துன்னு போகல. அந்த மாதிரி இழுத்துன்னு போனவர்
ராமனை பார்த்து பிடி ராமா பிடி 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 அப்படின்னாரு. என்னன்னா இந்த பல அதிபலான்னு 2 மந்திரம் கொடுத்துடுறேன் உனக்கு. அஸ்ரமோ நஜ்வரோ வாதே நரூபஸ்ய விபர்யः நஜ சுப்தம் பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யந்தி நபாஹ்வோ சுதஜே வீர்யே பிருதிவ்யாமஸ்தி கஷ்டன त्रिषु लोकेषु वाराम न भवे सदृशबलामतिबलाञ्जैव पटतस्तादराघव न सौभाग्येन दाक्षिण्येन ज्ञाने बुद्धिनिश्चयेनोत्तरे प्रतिवक्तव्ये समो लोके तवानघ क्षुत्पिपासे रते राम भविष्येते नरोत्तम. அப்படின்னு ராமா பசிதா வராது இனிமே இந்த பிடி, இந்த மந்திரத்தை பிடி, இனிமே உன் கெட்டிக்காரத்தனை யாருக்கும் வராது, உன்னுடைய சௌபாகியம் யாருக்கும் வராது, உன்னுடைய புத்தி நிச்சயம் யாருக்கும் வராது, உன்ன மாதிரி யாராலும் இனிமே பதில் பேச முடியாது. அப்படியா இருந்தா பிடி 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 அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு சுவாமி. இதுக்குதான் வந்தார். ஆக விஸ்வாமித்திரர் வந்ததனுடைய அடுத்த காரணம் என்னன்னா, ஆஹா சர்வேஸ்வரன் அவதரிச்சிருக்கார். அந்த ராமனை தினமும் ஆராதனை பண்ணணும் போல ஆசையா இருக்கு. ராமன் நம்ம ஆத்துல இருக்க மாட்டார், அவருக்கு நிறைய காரியம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த ராமனுக்கு, அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு, ராமபத்ரனுக்கு, அந்த சீதாநாயகனுக்கு நித்திய ஆராதனமாக சமர்ப்பிக்கணும். என்ன சமர்ப்பிக்கணும்னா க்ஷுத்விபாதேன தே ராம பவிஷ்யேதே, பசிதாக வரக்கூடாது. திருவாராசனத்துல ரொம்ப முக்கியமான பாகம் இது. ஹவிஸ் சமர்ப்பணம் தானே முக்கியமான பாகம். ஆறு ஆசனம் வச்சுட்டு இருக்கோம். 6 ஆசனத்துல மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், புனர்மந்திரம், போஜ்யாசனம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ. அது புனர்மந்திராசனம் வச்சு பரியங்காசனம் வரும். எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன, ஹவிஸ் சமர்ப்பணம் முக்கியம். எல்லா ஆராதனமும் பண்ணிட்டு ஹவிஸ சமர்ப்பிக்காம இருந்தா, அது போல இந்த ராமனுக்கு பசி தாகம் இல்லாத 11,000 வருஷம் பெருமாள் ராமனாய் எழுந்தருள் இருக்க போற. தசவருஷ சகசிராணி தசவருஷ ஜதானிஜன், 11,000 வருஷம் ராமன் எழுந்தருள் இருக்குச்சு. அந்த ராமனுக்கு ஆராதனமாக ஒரு ஆராதனத்தினாலே 11,000 வருஷமும் அவனை ஆராதிச்சா போல இருக்கணும். அந்த ஆசையோட தான், அந்த பேராசையோட வந்திருக்கார் விஸ்வாமித்ரர். பவித்ரோத்சவம் நடக்கிறது கோவில்கள்ல. எதுக்காக பவித்ரோத்சவம்னா, ஒரு வருஷம் பெருமாளை ஆராதிச்சோமே, அந்த ஆராதனத்துல என்ன குறை இருந்தாலும் அத்தனையும் இந்த ஒரு பவித்ரோத்சவத்தினாலேயே சர்வமும் ஒரு வருஷம் பூராக ஆராதிச்சா போல பெருமாள் திருப்தி அடையணும் என்றதுனால அதுக்காகத்தான் பவித்ரோத்சவம்னு பண்றா. அதே போல ஒரு வருஷத்துக்கு பவித்ரோத்சவம்னா, இங்க விஸ்வாமித்ரர் என் பிரபு சக்கரவர்த்தி திருமன் சர்வேஸ்வரன், என்னை ஆட்கொண்ட சர்வேஸ்வரன் இங்க அவதரிச்சிருக்கச்சு 11,000 வருஷம் எழுந்தருள் இருந்தார்னா, 11,000 வருஷமும் அவருக்கு திருவாராதனம் பண்ணா போலே, அவருக்கு பசி தாகம் இல்லாதா போலே ஒரு மந்திரம் ஏதோ உபதேசம் பண்ணேன்னு நான் ஒரு பாக்கியம் கிடைக்கணுமே என்று ஆசைப்பட்டு க்ஷுத்விபாசேன தே ராம பவிஷ்யேதே, பசி தாகம் இருக்காது கலப்பு இருக்காதுன்னு சொல்றாரே ஒழிய, அதுக்காக பெருமாள் அபிஷேகம்னு சொன்னா சீதை ஒரு பக்ஷணம் பண்ணி கொடுத்தானே எனக்கு பசிக்கல வேண்டான்னு சொல்ல மாட்டார். அந்த பசி தாகத்தினாலே வரக்கூடிய பாதிப்பு இருக்காதுன்னு அர்த்தம். இளைய பெருமாள் கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு அமிர்தமா சலுகை பண்ணி சமர்ப்பிச்சார்னா, பசிக்கலடா போடா அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் இளைய பெருமாள் கைங்கரியம் என்ன ஆறுது, தாயார் கைங்கரியம் என்ன ஆறுது? அதனால க்ஷுத்விபாசேன தே ராம பவிஷ்யேதேன சஞ்சய, பசிதாகத்தினாலே வரக்கூடிய சிரமம் இல்லாம உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று பெருமாளுக்கு இதுதான் விஸ்வாமித்திரர் வந்ததனுடைய தாத்பரியம் என்னன்னா, இது 3வது. முதல்ல ஒண்ணு பார்த்தோம், தசரத சக்கரவர்த்தி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிக்கிறார். இதெல்லாம் நாமே சால்வ் பண்ணிடலான்னு வந்தார்ன்றது ஒண்ணு. அடுத்தது 2வது, வசிஷ்டர் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கோம், அந்த அபச்சாரத்தை தீர கழிக்கணும். என்ன சந்தர்ப்பம்னு பார்த்து சர்வேஸ்வரன் வசிஷ்டருடைய திருவடியை பிடிச்சு வித்யாபியாசம் பண்றான்னா, அப்பேற்பட்ட மகாத்மாவனிடத்திலே நாம் அப்படியே மனசார ஒத்து போக வேண்டாமா என்று அவரை பார்த்து அவர் குசல பிரச்சனம் பண்ணி தனக்கு அவரிடத்துல ஒன்னும் விரோதம் இல்லைன்றத ஸ்பஷ்டமாக வாய் திறந்து சொல்லிடணும்னு. இதுக்கப்புறம் அவர் வசிஷ்டரோட எந்த விதமான சண்டையும் வச்சுக்கல. இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை போட்டிருக்காரே ஒழிய, ராமனுக்காக வசிஷ்டரை சந்திச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ரொம்ப வசிஷ்டரோட சமாதானமா தான் இருந்து விடுறாரு.
அதனால வசிஷ்டரோட நாம் பாகவத பிரச்சாரத்தை பரிகாரம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக வந்தார்ன்றது ரெண்டாவது. மூன்றாவது, சர்வேஸ்வரன் வந்து அவதரிச்சிருக்கச்சு, அந்த சர்வேஸ்வரனுக்கு ஒரு நித்திய ஆராதனமாக நாம் எதுக்காக ஆச்சாரியாள் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கான், உன்னை வணங்க வைத்த கரணமே உமக்கன்று என்று ராமானுஜன் உயிர்கட்கு அரணங்க வைத்தலனேல் அரணார்மற்றை வாருயர்க்கு அப்படின்னு. கையும் காலம் பெருமாள் கொடுத்திருக்கிறது, இந்த சரீரம் கொடுத்திருக்கிறது பெருமாளுக்கு திருவாராதனை செய்வதற்கு. அவனை நினைச்சு பாக்குறதுக்கு மனசு, அவனை கையை கூப்பறதுக்கு கை கொடுத்திருக்கான், அவன் இருக்கும் இடத்துக்கு போவதற்கு காலை கொடுத்திருக்கான், விழுந்து சேவிக்கிறதுக்கு சரீரம் கொடுத்திருக்கான்னு இத ராமானுஜர் நமக்கு ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்தாரே என்று அமுதனார் சாதிக்கிறார் ராமானுஜனுத்தந்தாயில. அது போல இப்படியாக நான் ரிஷியா இருந்து தபஸ் பண்ணி சம்பாதிச்சதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியமாக பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும்னு 11,000 வருஷம் ஆராதனத்தை பண்ணிடலாம்னு அழைச்சுன்னு வந்தாராம். ஒரு நாள்ல பண்ணி வச்சுடலாம்னு அழைச்சுன்னு வந்தார். சரி, அடுத்தது திருவாராதனம் பண்ணியாச்சு. இதுல ஒரு சூக்ஷம் என்ன தெரியுமோ இல்லையோன்னா, கூட வரானே அந்த லக்ஷ்மணனுக்கு இந்த அதிபலாவை சொல்லி கொடுக்கல, பல அதிபலாவை சொல்லியே கொடுக்கல. ஏன்னா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் இடத்துல உபதேசம் எல்லாம் வாங்கிக்கிறவர்லாம் கிடையாது. அவர்லாம் எங்க ஆச்சாரியன் எனக்கு ஏற்கனவே இருக்கார். எதுவா இருந்தாலும் வசித்தர் இடத்துலதான் நான் உபதேசம் பெற்றுப்பேன். இன்னொரு ஆச்சாரியன் இடத்துல நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். எங்க அண்ணா கேட்கிறாரு அப்படின்னா அண்ணா கேட்டு போற. அது ஏன்னா பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது. அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அண்ணா கிட்ட, இந்த விஸ்வாமித்திரர் எது சொன்னாலும் கேளுடா, சொன்ன பேச்சு கேட்டுன்னு நல்ல பையன் அவர்கிட்ட பேர் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அதனால விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்கிறார் அவர். அந்த விஸ்வாமித்திரர் இப்ப வசித்தருடைய ஸ்தானத்திலே வந்து நான் தான் உனக்கு இன்னொரு ஆச்சாரியன் பிடி அப்படிங்கிறார். அதனால சரி அப்பா சொன்னார், அதனால அப்பா சொன்னதுக்காக வசித்தர் ஆச்சாரியராக இருக்கச்சே இன்னொரு ஆச்சாரியனை கூட ஒத்துக்கிறார். அவர் எல்லாம் அப்பா சொன்னதுக்கு ஒத்துக்கிறார். நான் ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராமன் பிதர்வஜர பரிபாலனம் பண்ற மாதிரியான அந்த மாதிரி லக்ஷ்மணன் பண்ண மாட்டார். அவர் எங்க ஆச்சாரியன் வசிஷ்டர் இருக்கச்சே நான் என் சுவாமி இன்னொரு ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்கணும். அது மாத்திரம் இல்ல, பிதா மாதா பந்துச்ச குருச்ச மம ராகவா. வசிஷ்டர் எனக்கு ஏற்பட்ட ஆச்சாரியர், அதை விட பெரிய ஆச்சாரியன் எனக்கு இருக்கார். யாருன்னு என் ராமன் அண்ணா. என் ராமன் எங்க அண்ணா எனக்கு பெரிய ஆச்சாரியன். அவருக்கு மேல இன்னொரு ஆச்சாரியன் கிட்ட நான் போய் எதுவும் கேட்க மாட்டேன். நீர் என்ன பலாவானா சொல்லிக்கணும், அதிபலாவானா சொல்லிக்கணும். அது இது தெரியும். அவர் லக்ஷ்மணனுக்கு சொல்லிக் கொடுத்தான்னா வாண்டான் சுவாமின்னு நேரடியா சொல்லிட போறாருன்னு, எனக்கு எங்க ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்ததே போரும்னு லக்ஷ்மணன். அதனால பேசாம ராமனுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அப்படியா இருந்தான்னா லக்ஷ்மணனுக்கு இந்த வித்யா வேண்டாமா அப்படின்னா, லக்ஷ்மணனுக்கு எல்லா பிரம்ம வித்தியும் ராமன் தான். அஸ்திர வித்யா ராமன் தான் அஸ்திர வித்யா. அப்புறம் வேத வித்யா அதுவும் வேதம் எல்லாம் ராமன் தான். பலா அதிபலா இந்த மாதிரியான எல்லாம் என்ன பேர்பட்ட பிரம்ம வித்யா இருந்தாலும் ராம கைங்கரியம் பண்ணா போச்சு. ராம கைங்கரியம் பண்ணாலே எல்லா வித்தியையும் எனக்கு கிடைக்கும். மனசார பகவத் கைங்கரியம் பண்ணா அதை விட என்ன பெரிய பிரம்ம வித்தியை இருக்கு. அதனால ராம கைங்கரியத்தினாலே எனக்கு எல்லா வித்தியும் வரும். இந்த நடுவுல வர இந்த விஸ்வாமித்திராதிகள்லாம் இவாள் இந்த வித்தியெல்லாம் எனக்கு ஒன்னும் வாண்டான்னு விட்டார் அவர். உண்மை இந்த பலா அதிபலா தெரியாமையே லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி பசிதாகம் இல்லாம 14 வருஷம் இருந்திருக்காருன்னா பாருங்க. அதான் சொல்ற, மந்திரத்தினால என்ன சாதிக்கலாமோ அத பக்தியினாலே சாதிக்கலாம். மந்திரத்தினாலே எப்பேற்பட்ட அதிசயங்கள்லாம் நடக்குமோ அத சுஷ்ரூஷையினாலே சாதிச்சுடலாம். பகவத் சுஷ்ரூஷையினாலே ஆச்சாரிய சுஷ்ரூஷையினாலேயே சாதிச்சுடலாம். அதனால எல்லாருமே இந்த இடத்துல கேட்பா, என்ன இது வந்தவர் ராமன் லக்ஷ்மணன் 2 பேருக்கு தானே வித்தியை சொல்லிக் கொடுக்கணும்னு. சில பேர் தெரியாம சொல்லுவா, ராமன் 2 லக்ஷ்மணன் 2 பேருக்கும் பல அதிபலாவை சொல்லிக் கொடுத்துறாரு விஸ்வாமித்திரர். கிடையாது, ராமனுக்கு மாத்திரம் தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. ராமன் தான் சரி, அவரும் வசிஷ்டருடைய ஸ்தானத்துல இன்னொருத்தர் வராரேன்னு யோசிக்கலாம். ஆனா யோசிக்கல. அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கார், விஸ்வாமித்திரர் எது சொன்னாலும் கேள்டான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அதனால அவர் உபதேசம் பண்ணா சரி அதையும் வாங்கிக்கிறார். லக்ஷ்மணனுக்கு உபதேசம் ஆகலைன்னாலும் லக்ஷ்மணனுக்கு அதனால ஒன்னும் குறவில்லை. ராமனுடைய திருவடியை பிடிச்சு வருடி விட்டாலே போறோம், அவருக்கு எல்லா விதமான வித்தைகளும் தானே கிடைச்சிடும். ஆஹா, இன்னைக்கு ராத்திரி சரையும் நதி கரையிலே படத்துன்னு இருக்காளாம், இப்படி சயனிச்சுட்டு இருக்கா.
நாள் காத்தால ஆயிடுச்சு. ராத்திரி படுத்துட்டு இருக்குச்சே ரொம்ப அழகா ரசிக்கிறார் வால்மீகி. ஆஹா, ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் நன்னா பிரகாசிக்கிறது, தெளிஞ்ச வானமா இருக்கு, கீழே புல் தர, எப்ப ஏற்பட்ட மஞ்சத்துல சப்பர மஞ்சத்துல எப்ப அப்படியே மெத்து 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 மெத்துன்னு சுகந்தமான அந்த ராஜ சயனத்திலே படுத்துட்டு இருந்த அந்த பிள்ளைய கூட்டுன்னு வந்து இந்த ரெண்டு பிள்ளைகளையும் இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாருன்னா நல்ல புல் வெளியில படுக்க வச்சுட்டாராம். அப்படியே ராமனுடைய அந்த கருணிகலமான திருமேனியும் லக்ஷ்மணனுடைய அந்த ஸ்வர்ணமயமான அக்னி போன்றதான அந்த திருமேனியும் அந்த புல் வெளியில, பச்சை புல் வெளியில ராத்திரியில ஆகாசத்துல நட்சத்திரங்கள் ஜலிக்கச்சு கீழே படுக்க வச்சுட்டு தானும் கூட படுத்துட்டு தசரத நிருபசு நுசத்தமாபியாம் திருணசயனே அனுசிதே ததோஷிதாபியாம். இந்த மனுஷன் எந்த முகூர்த்தத்துல இந்த பிள்ளைகளை ரெண்டு பேரையும் இப்படியாக்கும் புல்வெளியில படுக்க வச்சாரோ இதே போல புல்வெளியில அடுத்து 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 படுக்க வேண்டியதா எவ்வளவோ நான் பின்னாடி வரப்போறது. அதான் சொல்ல திருணசயனே அனுசிதே ததோஷிதாபியாம். தகுமா இது அனுசிதே திருணசயனே. ஐயோ புல்வெளியில படுக்க வச்சுட்டானே என் பிரபு. வால்மீகி சொல்றார், இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி புல்வெளியில படுக்க வச்சுட்டாரே. குஷிக சுதவச்சோனுலாலிதாபியாம். விஸ்வாமித்திரருக்கு அன்னைக்கு மனுஷாளுக்கு எத்தனையோ முதலிரவுகள், எத்தனையோ ஜென்மாக்கள்ல அது என்னென்னமோ ஆபாசமா போறது. இந்த விஸ்வாமித்திரருக்கு அன்னைக்கு ஆச்சரியமான முதலிரவு. சுவாமி சர்வேஸ்வரனோட பக்கத்துல படுத்துட்டு இருக்காராம். குஷிக சுதவச்சோனுலாலிதாபியாம் க்ஷணமிவதா விபவோ விபாவரீச்சன். அப்படியே விஸ்வாமித்திரருக்கு ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுதாம். ஆனந்தமான பரபிரம்மத்தோட சயனம். எப்பேற்பட்ட உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் அயர்வரமதி நலம் உருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன். அப்பேற்பட்டதான பெரிய தத்துவத்தோட அன்னைக்கு முதல் இரவு விஸ்வாமித்திரருக்கு அந்த சரையு நதி கரையிலே புல்வெளியிலே தெளிந்ததான ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் போது சுகமான காத்து வீசச்சே சர்வேஸ்வரனையும் இளைய பெருமாளையும் அருகிலேயே படுக்க வைத்துக் கொண்டு அந்த ஆனந்தத்திலே அந்த பெருமாளோட பேசுறோம். யார் யாரோடய பேசிட்டோம், சர்வேஸ்வரனோட பேசலாமா, பேச முடியுமா? அது வாக்கு படைச்சதுக்கு பிரயோஜனமா சர்வேஸ்வரனோட பேசிட்டு இருக்காராம். ஆடே குஷிகசுதவச்சோனுலாலிதாபியாம். தன்னை மறந்து அந்த அந்த தெய்வானந்தத்தை பகவத் அனுபவத்தை ஏதோ சொல்லி சொல்லி ராத்திரி பூரா கதை பேசி விஸ்வாமித்திரர் தூங்கவே இல்லையான் சுவாமி. இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரர் பேசுற கதையில கேட்டு அப்படியே தூங்கி போயிட்டாலாம். திருணசயனே அனுசிதே சோஷிதாபியாம். அப்படி தகுமா இந்த புல்வெளியில படுக்க வச்சுட்டாரே, எனக்கு என் பிரபுவ படுக்க வச்சுட்டாரேன்னு வால்மீகி பகவான் அப்படியே நினைச்சு பாத்துக்கிறார். மறுநாள் பொழுது விடிஞ்சு கொடுத்து பெருமாள் எழுந்துக்க வேண்டிய சமயம் எழுந்துக்கல. அத்தியுதமான ஒரு ஸ்லோகம் சொல்லி விஸ்வாமித்திரர் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜாராமா. ராமன் எழுப்புறார். என்ன வார்த்தை சொல்லி எழுப்புறாரு வரும். கௌசல்யா சுப்ரஜாராமா. எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்துல அவனுடையதான சயன திருக்கோலத்தினுடைய அழக அனுபவிச்சு க்ஷீராப்திசாயியானவனுடைய சயன திருக்கோலத்தினுடைய அழகு இங்க புல்வெளியிலே கண்டு மெய் மறந்து போய் கௌசல்யா சுப்ரஜாராமா கௌசல்யா சுப்ரஜான்னு எழுக்கிறாரு. அடாடா என்ன வார்த்தை போட்டாருனா, ஆஹா இப்பே சர்வேஸ்வரன் திருவவதரித்து இப்படி உலகமெல்லாம் கொண்டாடும் ஆனந்தப்படும்படியான ஆனந்தமூர்த்தியான சௌந்தர்யமூர்த்தியான இந்த ராமனுடைய அழக நித்தியம் சயனித்திருக்கிற அழக எந்த கௌசல்யானவள் இவ்வளவு காலமும் பிரதி தினமும் அனுபவிச்சாளோ இந்த குழந்தைய அவன் பெற்ற உடனேயும் அவன் தொட்டிலே கிடந்த உடனேயும் தூளியிலே கிடந்த போதும் உன்ன குழந்தைய ஒவ்வொரு நாளும் இப்படி 12 வருஷம் இந்த சயன திருக்கோலத்தை படிப்படியா அனுபவிச்சவள் இனிமேல் அனுபவிக்க முடியாதபடிக்கு சீதாராமனாக்குவேனே. இதையெல்லாம் அறியா இந்த சந்தர்ப்பத்துல அந்த கௌசல்யானவள் என்னோட இந்த குழந்தைய அனுப்பி வச்சது இனிமேல் இந்த திருப்பள்ளி எழுச்சி திருக்கோலத்தை சேவிக்க முடியாம இழக்க போறாள் என்று தெரியாமல் அனுப்பி வச்சாளே அந்த மகா அப்பேற்பட்ட உத்தமி எந்த சௌந்தரியத்தை இழந்தாளோ அவளுக்கு மங்களா சாசனமாக்கும். கௌசல்யா சுப்ரஜாராமா.
ராமனுடையதான திருப்பள்ளி எழுச்சி அழகை தினமும் அனுபவிச்ச அந்த கௌசல்யை இனிமேல் அவள் காண முடியாதபடிக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா அப்புறம் பெருமாள் சீதையோட தான் சயனிச்சிருப்பார். அதனால திருப்பள்ளி எழுச்சியை இனிமே அனுபவிக்க போறவ சீதை. ஆஹா, இப்ப ஏற்பட்ட அழக 12 வருஷம் அனுபவிச்சாலே என்ன பாக்யவதியோ. இந்த ஒரு நாள் அனுபவிச்சு எனக்கே இந்த அழகு தாங்கலையே. பிறந்தது முதல் அந்த சிறு குழந்தையாய் முதல் இன்று வரைக்கும் அனுபவிச்சாலே அந்த கௌசல்யா அந்த அவளுடைய பாக்கியத்தை நினைச்சுக்கிறாராம். அவள் இழந்த பாக்கியத்தை இனிமே நினைச்சுக்கிறாராம். ரெண்டுத்தையும் நினைச்சுண்டு கௌசல்யா சுப்ரஜாராமா. நாமெல்லாம் தூங்கியேந்தா நம்முடைய விகாரம் வெளியில வரும். சர்வேஸ்வரன் சயனிச்சுண்டு இருந்தான்னா அவனுடைய அழகு அப்படியே கொள்ளமாளா இன்ப வெள்ளம் தாங்காத இனி திரைத்து விலையுமோத எரியந்தன் பறவை மீதே தனி கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனிம்மான் கனி இருந்தனைய சும்மாயி கண்ணனை கண்ண கண்கள் பனிகரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. தொடர்பு ஆழ்வ சாதிக்கிற ஆஹா, இந்த திருவரங்கனுடையதான சயன திருக்கோலத்தினுடைய அழக என்னவென்று சொல்லுவேன். என்னுடைய கண்களானவள் என் கண்கள் இந்த அழகை கண்டு அப்படியே கண்ணால ஜலமா கொட்டி காண விடாமல் பண்ணுகிறது. முன்பு இவனை பார்க்காமல் இருந்த போது இந்த கண்களுக்கு அரங்கனுடைய அழகு தெரியவில்லை. பார்க்க வந்த போது அரங்கனுடைய அழகே கண்ணை மறைத்து என்னை அழ வைக்கிறது. முன்பும் இழந்தேன் பின்பும் இழந்தேன். சௌந்தரியம்னா அவ்வளவு அழகா பெருமாள் சயன திருக்கோலத்தினுடைய அழக அனுபவிச்சு சொல்றார். இன்னைக்கு நாய் ஆயிடுத்து. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இந்த விஸ்வாமித்திர விஷயத்துல. இன்னைக்கு எல்லாம் முடிச்சு விடலாம்னு நினைச்சேன், முடிக்கல. அடுத்த வாரம் பார்க்கலாம். கௌசல்ய பெருமாள் இப்பதான் மேற்கொண்டு எழுந்து அனுஷ்டானத்துக்காக வேண்டுக போறார். அவரை எழுப்புறார். எந்த ஸ்லோகத்தை வால்மீகி பகவான் இந்த விஸ்வாமித்திரர் வார்த்தையாலே சொன்னாலோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எம்பெருமானுடைய திருவாராதனத்துல அவனை எழுப்பச்சு இந்த ஸ்லோகத்தை மந்திரமான்னு சொல்லி பெருமாள் எழுப்பது என்பது பெரியாருடைய அனுஷ்டானமா இருக்கு. அப்ப ஏற்பட்ட அந்த வசந்ததான ஸ்லோகம் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அநேக அர்த்தம் சொல்றா. ஆனா இருந்தாலும் நாம் இப்பொழுது அனுபவிச்சுட்டு வர்றது சொல்லாமல் சொன்ன ராமாயணமான அப்படின்னால இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தம் மாத்திரம் போதும் நமக்கு. மேற்கொண்டு விஸ்வாமித்திரரோட பெருமாள் சஞ்சாரமாக புறப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.